சென்டர்ல பிஜேபி ரொம்ப பவரா இருக்காங்க, அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்காங்க. எடப்பாடியே வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்காத போது நான் தமிழ்நாட்டில் பவர்ல இருக்கேன், நீங்க சென்டர்ல பவர்ல கூட இல்ல, கூட்டணி ஆட்சி சொன்னா நான் ஒத்துக்கணுமாங்கிற ஒரு மைண்ட் செட்ல ஸ்டாலின் இருக்காரா? அப்படிதான் அவர் சொல்றாரு. அவர் சொல்றாராம் கூட்டணி ஆட்சினா நம்மளே எங்க பலவீனத்தை காட்டுற மாதிரி. சரி, திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு வழி இல்லாம கூட்டணி கட்சிகளை நாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கொடுக்கிறோம், மக்கள்கிட்ட கொடுக்கிறோம். அது வீக் ஆயிடும், திமுகவால சாதிக்க முடியும் அப்படிங்கிற காட்டுறதான் எங்களோட பலம். ஓகே. இப்பவே போய் எங்களால பலம் இல்லைங்க, நாங்க காங்கிரஸோட தயவு இருந்தா தான் ஜெயிக்க முடியும், ஓகே, மற்ற கட்சி தயவு இருந்தா விசிகா தயவு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்னோம்னா எங்களோட பலம் என்ன ஆகுது? இவ்வளவு தூரம் கட்சிக்கு உடைச்சி நாங்க அடுத்த ஆட்சியை பிடிக்கணும்னு பார்க்கும்பொழுது எப்படி இதெல்லாம் ஒத்துக்க முடியும்? இது அவரோட ஆர்குமெண்ட். ஓகே. ஸோ இவங்க வேற சொன்னாங்க, இது காங்கிரஸ்ல இருந்து 5000 ரூபாய் கொடுத்ததெல்லாம் வேஸ்ட் இருந்தாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி இதெல்லாம் கோவத்தை கலப்புறது. ஆனா ஸ்டாலின் ரொம்ப கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு, பொறுமையா இருக்காரு. 100 கலைஞர் தூக்கி போட்டு மிதிச்சிருப்பாரு இவ்வளவு நேரம். ஸ்டாலின் சொல்றாரா, யாரும் வாயை திறக்காதீங்க, அவங்க என்ன வேணா பேசிட்டு போறாங்க, பேசாம கப் சிப் பண்ணுறீங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், என்கிட்ட விட்டுருங்க. ஓகே சார். கடைசியா இது எப்படி முடியும்னா ஸ்டாலின் சோனியா காந்தியை போய் சந்திப்பார். ஓகே, பார்த்து ஒரு என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, என்னம்மா இப்படி நடக்குது, சோனியா காந்தி மத்தியஸ்தம் பண்ணி வழிக்கு வந்தாங்கன்னா கூட்டணியில் தொடரும், எக்ஸ்ட்ரா ஒரு 5 சீட்டு கொடுக்கப்படும். ஓகே. அதுக்கும் மீறி சோனியா காந்தி சொல்லி இவங்க கேட்காம இந்த யங் டர்க் அப்படின்றக்கா பாருங்க, இளம் துருக்கியர்கள் பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி, இளம் துருக்கியர்கள் இவங்க ஆட்டம் போட்டாங்கன்னா அது முடிவுக்கு வந்துடும். அது வேற வழி இல்லை, அப்படிதான் போகும். ஃபைனலாக சொல்லிட்டாராம் ஸ்டாலின், நீங்கள் பேசாமல் இருங்க, நான் சோனியா அம்மா போய் பார்க்குறேன், அவங்கள வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணிக்கலாம், அவங்க என்ன அளவு கத்துறாங்களோ கத்திட்டு போட்டோம், நீங்கள் யாரும் பதில் கொடுக்காதீங்க, யாரும் பதில் பேசாதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக ஒரு ஆர்டர் போட்டார்.